சில நாட்கள் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மனசு லைட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்குங்க. இனிமே எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நம்ம மனசில் கூட ஒரு ஆசை வரும். ஆனால் அடுத்த நாளே எந்த காரணமும் இல்லாமல் மனசுக்குள்ளே ஒரு சோகம் வரும். எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாத்து மேலேயும் ஒரு கோபம், வெறுப்பு, நம்மளை நாமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஹெவி ஃபீலிங் இருக்குங்க. இந்த மாதிரி வர ஃபீலிங் வந்துட்டு நம்ம மட்டும் தான் அனுபவிக்கிறோம்னு இல்லைங்க. நம்மளை மாதிரி டெய்லி நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம மைண்ட், நம்ம பாடி ஓவர்லோட் ஆகும்போது அது கொஞ்சம் ஓய்வு வேணும்னு சிக்னல் கொடுக்கும். அதுதான் நம்மளை சோகமாக டல்லாக ஃபீல் ஆக வைக்குதுங்க. இது நார்மல் தான். நம்ம மனசு வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை கரெக்டான ஒரு ட்ராக்கில் கொண்டு வர முடியுங்க. அதுக்காக பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் வேண்டாங்க. ஒரே ஒரு 5 மினிட்ஸ் போதும். அந்த 5 நிமிஷம் ஹேபிட்டை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம்னாவே நமக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் வருங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. 5 மினிட்ஸ் வாக் பண்ணலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு சாங் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங் கேட்கலாம். இல்லை டைரி எழுதுகிற ஹேபிட் இருந்ததுன்னா அதை பண்ணலாம். மோட்டிவேஷனுங்கிறது தினமும் வராதுங்க. ஆனால் அந்த 5 நிமிஷம் டிசிப்ளின் நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குங்க. இப்போ உங்களுக்கு சோகமாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் பெர்மனெண்ட் கிடையாது, நிரந்தரம் கிடையாதுங்க. இந்த ஃபீலிங் இதெல்லாம் ஒரு வேவ்ஸ் மாதிரி தான், வரும் போகும், அப்படி தான் இருக்குங்க. நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதிலிருந்து எப்படி வெளியில் வந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாங்க. நன்றி.